ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணும்போது ஃப்ரண்ட் போர்ஷனில் எந்த ப்ராப்ளமும் இல்லை, எல்லாமே கரெக்டாக ஃபிட்டிங்காக வருது. பேக் சைடில் மட்டும் அந்த டாட் வந்து தூக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. டாட் வந்து பின்னாடி தூக்கிட்டு இருக்கு அப்படின்னா அந்த டாட்டு, அதாவது நீங்கள் டாட் பிடிக்கிற ஷேப் முதல்ல கரெக்டாக இருக்கான்னு பாருங்கள். ஒரு கிராஸ் லைன் வந்து ஸ்கேலில் வச்சு போட்டால் எப்படி இருக்கோ அந்த கார்னர் வந்து முடிகிற இடம் அந்த மாதிரி ஸ்ட்ரெயிட்டாக இருக்கணும். லைட்டாக இப்படி பெண்ட் பண்ணாலும் உங்களுக்கு அந்த இடம் இப்படி வளைச்சி ஸ்டார்ட் பண்ணாலும் அந்த இடம் ஒரு மாதிரி தூக்கிட்டு இருக்கிற மாதிரி தான் இருக்கும். அதே மாதிரி கீழேருந்து மேலே போக போக அளவு குறைஞ்சிட்டே கீழே 1/2 இன்ச்சு வருதுன்னா அந்த பின் பாயிண்ட் வரைக்கும் நீங்கள் போகும்போது அப்படியே ஸ்லாண்டிங்காக கரெக்டாக பிடிக்கணும். அது ஒன்று கரெக்ட் பண்ணிக்கோங்க. 2வது வந்து அதிகமாக சேர்த்து பிடிக்காதீங்க. அதிகமாக பிடிக்கும்போது இடுப்புக்கிட்ட லீனாக இருக்கவங்களுக்கெல்லாம் அதிகமாக பிடிச்சிங்க அப்படின்னா முதுகுக்கிட்ட நிறைய கிளாத் வந்து உங்களுக்கு ஸ்டோர் ஆகும், நெக்கு லூஸ் வரும், சைடில் லூஸ் வரும், இந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் வரும். அந்த டாட் அப்படிங்கிறது எதுக்காக நம்ம பிடிக்கிறோம் அப்படின்னா, நம்ம ப்ளவுஸை வந்து போடும்போது டாட் இல்லாமல் போடுற ப்ளவுஸ் பார்த்திங்கன்னா அந்த லைட்டாக பார்த்திங்கன்னா தூக்கிட்டு இருக்கும், இப்படி ரொம்ப ஓப்பனாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால் அதை வந்து நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா லைட்டாக டக் பிடிச்சிட்டோம் அப்படின்னா அது உடம்போட ஃபிட்டிங்காக இருக்கும். ஏன்னா நம்ம உடம்பு வந்து கிராஸாக இருக்கும், அது வந்து ஸ்ட்ரெயிட் பண்ணும்போது உங்களுக்கு அந்த ப்ராப்ளம் வருங்கிறனால அந்த இடத்துல சின்னதாக ஒரு டாட் பிடிக்கணும். இது ஒரு 1/4 இன்ச்சு, அதுக்கும் போனால் 1/4 இன்ச்சுக்கு கொஞ்சம் மேலே, 1/2 இன்ச்சு அப்படிங்கும்போதே ரொம்ப அதிகம்தான். அது வந்து ஒரு ஃபினிஷிங்காக நம்ம பிடிக்கிறது தான், தூக்கிட்டு இருக்காமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான். மற்றபடி ப்ளவுஸ் டைட்டாக இருக்குது அதுக்காக பிடிக்கிறோம் அப்படின்னா அதெல்லாம் நீங்கள் சைடில் தான் பிடிச்சிக்கணும். இது ஒன்று. இன்னொன்று என்ன ப்ராப்ளம்னா, நீங்கள் பேக் டாட் சேர்த்தி பிடிச்சிங்க அப்படின்னா கீழே வந்து ஸ்ட்ரெயிட் வராது. உங்களுடைய அளவே ப்ளவுஸோட இறக்கமே குறைய வாய்ப்பு இருக்குது. அதிகமாக சேர்த்தி பிடிச்சிட்டிங்கன்னா நீங்கள் 14 இன்ச்சு வைக்கிற ப்ளவுஸு அளந்து பார்க்கும்போது 13.5 இன்ச்சு தான் வரும். ஏன்னா சைடு பட்டிக்கிட்ட கீழே இறக்கம் வந்துடும், டாட்டுக்கிட்ட வந்து மேலே போயிடும். அப்போ என்ன ஆகுனா ஒரு மாதிரி ஒரு ரவுண்ட் ஷேப் மாதிரி பேக்கில் தெரியும் நீங்கள் ப்ளவுஸ் போட்டிங்க அப்படின்னா. இந்த மாதிரி ப்ராப்ளம் எல்லாம் தான் உங்களுக்கு இப்போ வருது. அதனால் நான் சொல்கிற மாதிரி டாட்டை ரொம்ப கம்மியாக பிடிங்க, ஒரு மாதிரி தின்னாக லைன் மாதிரி பிடிங்க. அது மாதிரி பிடிக்கும்போது நீங்கள் கேட்குற அந்த ப்ராப்ளம் வந்து வராது. நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளை ப்ரெஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். உங்களுடைய டவுட்ஸ் எல்லாமே கிளியர் பண்ணுறது மாதிரியான கொஸ்டின் ஆன்சர் தான் நான் போட்டுட்ருக்கேன். உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ.